நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த மாண்புமிகு முதல்வர்களிடத்திலே என்னுடைய வேண்டுகோளை வைத்து வைத்து எனக்கும் போதுன்னு போயிடுச்சு. அவர் இன்னைக்கு ஃபாரின்ல இருக்காரு, அங்கிருந்து கூட பார்த்துட்டு இருப்பார். ஒரு ஆளை உள்ள தள்ள முடியலையே சார். 4.5 வருஷமா கொள்ளடிச்சானுங்களே சார். ஜாலியா உலா வராங்க, ஆட்சி வரட்டும் உங்களை தள்ளுற உள்ளன்றார் பழனிசாமி. 4800 கோடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. கொடநாடு கொலை என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க சார். எவ்வளவு வேதனையா இருக்கும். விசாரணை கமிஷன் போடுற நீங்க 1000 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தண்ணியே நிற்காது மெட்ராஸ்லன்னு சொன்னீங்க. அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. 13 பேரை தூத்துக்குடியில் சுட்டது அருணா ஜெகதீசன் நீதிபதி ரிப்போர்ட் வந்துச்சு. சொல்லுங்க சார். ஒன்றுலையுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப பழனிசாமின்ற ஓப்பனாவே சொல்றேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை, அவர்களை பொறுத்தவரை திராவிட இயக்கத்தை காத்து நிற்கிறார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை, முதல்வர் மீதும் கட்சியின் மீதும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு முட்டாப்பைய வேணும், அந்த முட்டாப்பைய கூட இருந்தானா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம். நடுவில் விஜய் வேற வந்துட்டாரு. இப்ப செங்கோட்டை அண்ணன் இந்த நிலைமை இருக்குன்னு இப்பதான் திமுக திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா பழனிசாமியை பக்கத்திலே வைத்துக் கொண்டால் வெற்றி தான் திமுகவுக்கு, தோல்வியே இல்லை என்கின்ற நிலை மாறுகின்ற நிலை.